வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुभाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் புராண கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் சரித்திரத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்தந்த காண்டத்தில் உள்ள சொர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சொர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரத்தை நமது சேனலிலே பதிவிடப்படும் காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி முழு விவரமாக வேத சாஸ்திரத்தின்படி சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் மனித பிறவியாக ஸ்ரீ ராமபிரான் அவர் மூலமாக நமக்கு அனைவருக்குமே எடுத்துரைத்து இருக்கின்றார். ஆகவே இது ரொம்பவும் முக்கியமான சரித்திரம். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் சதுர்விம்ச சர்க்கா, சர்க்கமானது 24. ராம கரப லசின் நிகர்ஷா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் அரக்கனாகப்பட்ட கரன் அவனுடைய சேனைகளோட யுத்தம் பண்ணுறாராம். இந்த தலைப்பில் தான் இன்றைய தினம் முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரச்சந்திரகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய दैवे च सहस्ये जनकात्मजाये नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्धनेभ्यः. श्रीराघवरशत्रुघ्नसमेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम् आरण्यकाण्डத்தில் चतुर्विंश सर्गः, सर्गमाனது 24. ராம கரபலசன்னி நிகர்ஷா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் அரக்கனாகப்பட்ட கரனுடைய சேனையோட யுத்தம் செய்தாராம். ஆசிரமம் பிரதிதாயாதேது கரே கரபர கிரமே தானே பௌத்தாதிகான் ராம சப்ராத்ரா ததசஹா. ரொம்பவும் அதிகமாக பராக்கிரமம் கொண்ட அரக்கனாகப்பட்ட கரன் ஸ்ரீ ராமபிரானுடைய ஆசிரமத்தை அவன் நெருங்கிய போது அந்த ஆசிரமத்தில் தன்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணனும்
ஸ்ரீ ராமபிரானும் இந்த அசுரர்களுக்கெல்லாம் என்னென்ன அவசகுணங்கள்லாம் ஏற்பட்டதோ அந்த அவசகுணங்களை எல்லாம் பார்த்தாராம் ராமபிரான். தானோத்பாதான் மகாகோரான் உத்திதான் குரோமஹர்ஷணான் பிரஜானாம் அஜிதான் திருஷ்டுவா ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத். ரொம்பவும் பயங்கரமாக மகாபயங்கரமாக பயிர்கூச்சல் எடுக்கும்படியாக தோன்றிய அந்த கெட்ட சகுனங்கள்லாம் மக்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அந்த மாதிரி துர்நிமித்தங்களை எல்லாம் பார்த்ததுமே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாராம், தன்னுடைய தம்பியாகப்பட்ட லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, இமான் பஸ்ய மகாபாகோ சர்வபூதாபகாரிணः சமோத்திதான் பகவத்தாதான் சம்ஹர்த்தும் சர்வராட்சசான். இந்த இடத்துல ராமபிரான் லக்ஷ்மணனை சொல்றார். ஏன்னா பெருந்தோழனேன்னுட்டு ராமபிரானுக்கு தான் பேர். ஆனால் இங்கே ராமபிரான் லக்ஷ்மணனை பெருந்தோழனேன்னு சொல்றார். எல்லா பிராணிகளுக்கும் கேடு நேரிடும் அப்படிங்கிறத குறிப்பாக உணர்த்தக்கூடிய பல வகையான பெரும் அவசகுணங்களை எல்லாம் பாரு லட்சுமணா. இங்கே வந்திருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லோரையும் அழிக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த அவசகுணங்கள்லாம் குறிப்பிடுறது எனக்கு அப்படின்னா ராமபிரான். அமீருதீரதாராஸ்தோ விஸ்ருஜந்த கரஸ்வனாः யோம்னீமேகா விவர்த்தந்தே பருஷ கர்தபாருணாः. ஆகாயத்தை பாரு லக்ஷ்மணா, கழுதையினுடைய சாம்பல் நிறம் போல காணப்படுகின்ற மேகங்கள்லாம் காணப்படுறது பார்த்தியா? அந்த மேகங்கள் பலவிதமான சப்தங்களை வெளியிட்டு கொண்டிருக்கு. ஆனால் அந்த சப்தங்கள் இடி முழக்கங்கள்லாம் ஏற்படும் பொழுது மழையானது வரணும். ஆனால் மழைக்கு பதிலாக வானத்திலேருந்து மேகத்திலேருந்து என்ன வருது அப்படின்னா, ஆகாயத்திலேருந்து அஞ்சும்படியான ரத்தத்தை பொழிஞ்சின்னு இருக்கு பார்த்தியா அப்படின்னா ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க. சாதுமாஸ்ய சரா சர்வே மம யுத்தாபிநந்தினா ருக்ம விருட்டானி சாபானி விவேஷ்டந்தே ச லக்ஷ்மணா. ராமபிரான் சொல்றா லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா யுத்தத்தை நான் எதிர்கொள்றதுக்கு விரும்புவதை போல என்னுடைய பானங்கள்லாம் இருக்கு பார்த்தியா பின்னால, அது எல்லாம் புகையை வெளிப்படுத்துறது பார்த்தியா. என்னுடைய பின்புறத்தில் தங்கத்தகடு வேயப்பட்ட வில் அப்படியே துடி துடிக்கிறது அப்படின்னாராம் ராமபிரான். யாத்ருசாயிக கூச்சந்தி பக்ஷினோ வனச்சாரிணா அக்ரதோ நோ பயம் பிராப்தம் சம்சயோ ஜீவிதஸ்ய ச. இந்த காட்டு பகுதியில் தெரியக்கூடிய பறவைகள்லாம் ஒரு மாதிரியா கொஞ்சம் வித்தியாசமாக கூவுறத நான் பார்க்கும்போது நம்மளோட எதிரில் ஆபத்தானது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றதும், எதிர்த்து வந்திருக்கக்கூடிய அரக்கர்கள் அவ எல்லாருமே உயிரோடு திரும்பி போவதும் சந்தேகம்தான் அப்படின்றதும் எனக்கு உணர்த்தப்படுறது லக்ஷ்மணா அப்படின்னா ராமபிரான். சம்பிரஹாரஸ்து சுமஹானே பவேஷ்யதி ந சம்சயः
अयमाज्ञाति मे बाहो स्फुरा स्फुरामानो मुहुर्मुहुः லக்ஷ்மணா, இந்த இடத்துல வந்து இப்போ வந்து மிகப்பெரிய யுத்தமானது நடக்க போகிறது, ஏற்பட போகிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயமே இல்லை. ஏன்னு கேட்டேன்னா, என்னுடைய வலது கையானது வந்து இடைவிடாமல் துடித்து கொண்டே இருக்கின்றது லக்ஷ்மணா. ராமபிரான் சன்னிகர்ஷேது சூர ஜயம் சத்ரோ பராஜயம் சப்ரபம் ச பிரசன்னம் ச தவ வக்ரம் ஹி ரக்ஷதே. லக்ஷ்மணா, அதன் மூலம் சமீபத்தில் வந்து நமக்கு வெற்றியையும் பகைவர்களுக்கெல்லாம் தோல்வியையும் இதன் மூலமாக வந்து சுட்டி காட்டுறது. அதோட லக்ஷ்மணா, உன்னோட முகத்தில் பார்த்தாக்க பிரமாதமான ஒளியும் மகிழ்ச்சியும் காணப்படுறது அப்படின்னு ராமபிரான் லக்ஷ்மணா பார்த்து ஓத்யதானாம் ஏ யுத்தார்த்தம் ஏஷாம் பவதி லக்ஷ்மணா நிஷ்பிரபம் வதனம் தேஷாம் பவத்யாயோ பரீட்சையே. லக்ஷ்மணா, யுத்தத்துக்கு ஆயத்தமாகி நான் கொண்டிருக்கும் போது யாருடைய முகம் சோபையற்று போகிறதோ அவளோட ஆயுள்லாம் வந்து அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்றது வந்து மகரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், வேத அந்தணர்கள் இவா எல்லாரும் சொல்லியிருக்கா, சான்றவர்கள் சொன்னதுப்பா. ரக்ஷசாம் நர்தர நர்ததாம் கோர ஸ்ரூயதே ச மகாத்வனிः அஹதானாம் ச பேரீனாம் ராட்சசே ஊரகர்மபிः. அங்க கேட்டியா லக்ஷ்மணா? பெரும் கூச்சல் என்ற அரக்கருடைய கொடிய பேரொலியானதும் கொடூரமான செயல்கள்லாம் புரியக்கூடிய அரக்கர்களால் அடிக்கப்படக்கூடிய பேரிக்கைகளினுடைய ஒலியானதும் கேட்கப்படுறது பார்த்தியா என்ன ராமபிரான். அநாகதவிதானாந்தோ கர்த்தவ்யம் சுபமிச்சதா ஆபதம் சங்கமானேன புருஷேன விபஸ்சிதா. ஆனால் லக்ஷ்மணா, தன்னோட பாதுகாப்புல வந்து அக்கறை உள்ள ஒரு அறிவாளியா இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு ஆபத்தை வந்து எதிர்நோக்கும் போது, இல்லை ஒரு ஆபத்தை வந்து எதிர்பார்க்கும் போது அதிலேருந்து தன்னை வந்து காத்து கொள்வதற்கான தற்காப்பு முயற்சிகளை வந்து முதல்ல மேற்கொள்ள வேண்டும் லக்ஷ்மணா அப்படின்னா ராமவீரன். தஸ்மாத்கிரீத்வா வைதேஹீம் சரபாணி தனுர்தரः குஹாமாத்ரிக சைலஸ்ய துர்காம் பாத வசங்குலாம். அதனால லக்ஷ்மணா, நான் வந்து என்னோட கையில் வில்லும் அம்பும் தாங்கியவனாக நான் யுத்தத்துக்கு தயாராக போகிறேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா, கையில் வில்லும் அம்பும் கையில் ஏந்தி சீத்தையை வந்து அழிச்சுட்டு யாராலையும் நெருங்க முடியாததும் மரங்கள்லாம் ஏகப்பட்டதாக அடர்ந்து இருக்கு பார்த்தியா, அந்த மலையில் உள்ள குகைக்குள்ள சீதையை வந்து கூப்பிட்டு உடனே நீ வந்து செல்லணும் அப்படின்னு உத்தரவு போட்டாராம் லக்ஷ்மணனுக்கு ராமபிரான். பிரதீகூலிதுமிச்சாமி நகி வாக்கியம் யுதம் त्वया சாபிதோ மம பாதாभ्यां கம்யதாம் வத்சமாசிரம்.
லக்ஷ்மணா, நீ வந்து என்னோட அன்புக்கு உரியவன். இந்த ஆணையை நான் இட்ட இப்போ இந்த ஆணையை வந்து நீ வந்து எதிர்த்து பேசவோ எதுவுமே நீ பேசக்கூடாது, அல்லது நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். லக்ஷ்மணா, நான் இந்த ஆணையை வந்து என்னோட பாதங்களின் மீது உனக்கு ஆணையிட்டு சொல்கிறேன். தாமதப்படுத்தாம நீ உடனே இங்கிருந்து புறப்படு அப்படின்னாராம் ராமபிரான். துவம் ஏ சூரஸ்ய பலவானே அந்யாயே தாந்த சம்சய ஸ்வயம் தோ ஹந்துமிச்சாமி சர்வானேவ நிசாச்சரானே. ஸ்ரீ ராமபிரான் சொல்ற, லக்ஷ்மணா, நீ மகாசூரன், ரொம்பவும் அதிகமாக பலம் உடையவன். இந்த அரக்கர்கள் எல்லாரையும் நீ ஒருத்தனாகவே வதம் செய்வ அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அரக்கர்களை எல்லாம் அழித்து அவளை வந்து அழித்து முனிவர்களை எல்லாம் நான் வந்து காப்பாற்றுவதாக நானே முனிவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதனால தான் இந்த அரக்கர்கள் எல்லாரையும் நானே கொல்றதுக்கு விரும்புகிறேன் லக்ஷ்மணா அப்படின்னாராம் ராமபிரான். ஏவமுக்தசுராமேண லக்ஷ்மண சக சீதையா சராநாதாய சாபம் ச குவாம் துர்காம் சமாஸ்ரயதே. ஸ்ரீ ராமபிரான் இந்த மாதிரி சொன்ன உடனேயே லக்ஷ்மணன் வந்து வில்லு அம்பு எல்லாம் எடுத்துண்டு சீதாதேவியாரோட யாராலும் உள்ள வந்து புக முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மலையினுடைய குகையை வந்து அடைஞ்சி அந்த குகைக்குள்ள இருந்தாராம் லக்ஷ்மணன். தஸ்மின் பிரவேசே துகாம் லக்ஷ்மணே சக சீதையா ஹந்தன் யுக்தம் இத்யுக்த்வா ராம கவசமாவிசதே. ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணாரா, லக்ஷ்மணனும் சீதையும் குகைக்குள்ள போன உடனேங்க ராமபிரான் சொன்னாராம், அப்பாடா ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு வாய் விட்டு சொன்னாராம். உடனே வந்து யுத்தத்துக்கு வந்து ஆயத்தமாகி தன்னோட உடம்புல முழுக்கவுமே கவச்சத்தை அணிந்து கொண்டாராம் ராமபிரான். சாதேனாக்னினி காசேனா கவச்சேன விபூஷிதா பபூவ ராமஸ்திமிரே விதோமோ அக்னிரிவோத்திதா. அப்போ அந்த கவச்சத்தை போட்டிருந்த உடனேயே ராமபிரானை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாராம், அக்னியை போல பிரகாசிக்கக்கூடிய இந்த கவச்சத்தை அணிந்த உடனே ராமபிரானை பார்த்தா அந்த இருளுக்கிடையே தோன்றிய புகையில்லாத அக்னி ஜுவாலையை போல இருந்தாராம். கொஞ்சம் கூட புகையே எல்லாமே எப்படி வெளிச்சமா அக்னியானது பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாராம் ராமபிரானை பார்க்கறதுக்கு. சாபமுத்யம்ய மகாச்சராநாதயா வீரியமானே பபூவா வஸ்தி தஸ்தத்ர ஜாஸ்வனே பூரயந்தி சா ததோ தேவாசகந்தர்வா சித்தாஸ்ய சகசாரணைः சமேயுஸ்ய மகாத்மானோ யுத்த தர்சன காங்க்ஷிணः. மகாவீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் ஒரு பெரிய வில்லையும் பானங்களையும் எடுத்துட்டு
நான்கயிற்றின் ஒலியால, அதாவது அந்த வில்ல வந்து பூட்டக்கூடிய நான்கயிறு அந்த ஒலியால எல்லா திசைகளையும் நிரப்பிக்கொண்ட அந்த இடத்திலேயே யுத்தத்துக்கு வந்து நான் வந்து ஆயத்தமாக தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே நிலை பெறாம நின்றாராம். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து யுத்தத்தை வந்து பார்க்கறதுக்கு விரும்பிய மகாத்மாக்களும் தேவ கந்தர்வ சித்த சாரணர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாலாம். ருஷயஸ்ய மகாத்மானோ லோகே பிரம்மர்ஷி சத்தமாः சமேத்ய சோசோசகிதா அந்யோன்யம் புண்ணியகர்மணः. இந்த தேவ கந்தர்வர்கள் சாரணர்கள் சித்தர்கள் இவாளெல்லாம் தவிர இந்த 3 உலகங்களிலேயும் பெரும் புகழ்பெற்ற பிரம்மரிஷிகள், வைதிக பிராமணர்கள், அந்தணர்கள், முனிவர்கள், புண்ணிய கர்மாக்களையே செய்யக்கூடிய, அதாவது அபர கர்மாக்களையே எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய முனிவர்கள் பிராமணர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவ வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து பேசிட்டாலாம். என்ன பேசிட்டா அப்படின்னா, ஸ்வஸ்தி கோ பிராமணேப்யோஸ்து லோகானாம் ஏ அபி சங்கதாः ஜெயதாம் ராகவோ யுத்தே பௌலஸ்த்யான் ரஜனீச்சராணே சக்கரஸ்தோ யதா யுத்தே சர்வான் சுரபுங்கவான் ஏவமுக்த்வா புனः ப்ரோச்சுர் ஆலோக்ய ச பரஸ்பரம். அப்போ இந்த பிரம்ம ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள் இவெல்லாம் என்ன சொன்னாலாம், பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் நலனானது உண்டாகட்டும், நலனாக்க நன்மை உண்டாகட்டும், மக்கள் நலனிலேயே அக்கறை கொண்டவர்களுக்கும் மங்களமானது உண்டாகட்டும். சக்கரதாரியான ஸ்ரீமன் நாராயணன் எல்லா அசுர தலைவர்களையும் யுத்தத்தில் வீழ்த்தியதை போல இரவு வேளையில் சுற்றி திரியக்கூடிய புலஸ்திய வம்சத்தை சேர்ந்த அரக்கர்கள், அரக்கர்கள் கூட்டத்திலேயே புலஸ்திய வம்சம், அது கொஞ்சம் வந்து நல்ல ஒரு பெரிய வம்சம். அந்த புலஸ்திய குல அரக்கர்களை ஸ்ரீ ராமபிரான் வந்து யுத்தத்தில் வந்து கண்டிப்பா வெல்வாராக அப்படின்னு எல்லாரும் ராமபிரானுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறுபடியும் ஒருத்தரை பார்த்து பேசிட்டாலாம். என்ன பேசிட்டா அப்படின்னா, சதுர்தசஹஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதே. அப்ப அந்த பிரம்ம ரிஷிகள், அந்தணர்கள், பிராமணர்கள்லாம் சொல்ற இந்த 3 உலகங்களையும் இருக்கக்கூடியவா மிக கொடூரமான செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய இந்த அரக்கர்களும் மொத்தம் 14,000 பேர் இருக்கா. ஆனா தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானோ அவர் ஒருத்தர் தான். இந்த நிலையில யுத்தம் என்பது வந்து எப்படிதான் நிகழ போறதோ, இந்த 14,000 அரக்கர்களுக்கும் ஸ்ரீ ராமபிரான் தனியாக ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்னு பேசிட்டாலாம். இதே ராஜர்ஷய சித்தா சகணாஸ்ய துஜர்ஷபாः ஜாத கௌஸ்துவஹலாஸ்தஸ்தோர் விமானஸ்தாஸ்ய தேவதாः. புஷ்பக விமானத்தில்
பரிவாரங்களோடு இருந்த தேவர்கள் பரலோகத்துக்கு சென்று அங்க சுகத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜ ரிஷிகள், சித்தர்கள், பிராமணர்கள், வைதீக கர்மாக்களை செய்யக்கூடிய பிராமணர்கள் எல்லாரும் இப்ப நடக்க இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தினுடைய முடிவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவும் ஆவலோட இருந்தாலும் எல்லாரும் ஆவிஷ்டம் தேஜசா ராமம் சங்கிராமய சிரசி சித்திதம் திருஷ்ட்வா சர்வாணி பூதானி பயாத்யதிரே ததா. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, வீர பராக்கிரமம் ஏகப்பட்டதா நிறைஞ்சு போர் முனையில நிற்கக்கூடிய ராவணனை கண்டு ஸ்ரீ ராமபிரானை பார்த்து எல்லா உயிர் பிராணிகளும் பயத்தால நடுங்கித்தான். ரூபம் அப்ரதிமம் தஸ்யா ராம்ஸ்யா கிளிஷ்ட கர்மணா பபூவ ரூபம் கிருத்தஸ்ய ருத்ரஸ்யைவ பினாகினஹ. அதாவது ஸ்ரீ ராமபிரான் இருக்காரு, கடினமான செயல்களையும் அப்படி சும்மா வெகு எளிதாக செய்ய வல்லவர். ஒப்பற்ற தெய்வீக உருவம் படைத்தவருமான இந்த ராமபிரானுடைய திரு தோற்றமானது அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா, பினாகம் என்ற உயரிய வில்லை அவர் தன்னுடைய கையில தாங்கி கோபத்தோடு விளங்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னு மகரிஷிகள்லாம் சொல்றான்னா, சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரன் ருத்ர பகவானுடைய பரமேஸ்வர ரூபமா எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாராம் ஸ்ரீ ராமபிரான் அந்த இடத்துல. இதே சம்பாஷ்யமானேதோ தேவகந்தர்வச்சாரணைஹி ததோ கம்பீர நிர்ஹ்ராதம் கோரவர்மா யுதத்வஜம் அநீகம் யாது தானானாம் சமந்தாத் பிரத்யத்ருஷ்யதா. இந்த மாதிரி தேவ கந்தர்வ சாரணர்கள் எல்லாரும் ஸ்ரீ ராமபிரானுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது கொடிய கவசம், ஆயுதம், துதங்களை கொண்ட பேரொலி எழுப்பிய அரக்கர் சேனையானது அந்த காடு முழுக்கவும் நாலாபுரத்தையும் சூழ்ந்துண்டு நின்றாளாம். சிம்மநாதம் யோஜ்யம் அபிகர்ஜதாம் சபாணி விஸ்பாரயதாம் ஜுரும்பதாம் சாப்யபீக்ஷணசஹ. விப்ரகுஷ்டஸ்வனானாம் ச துந்துபீன்ஸ்யாபி நிக்னதாம் தேஷாம் சுதூமூல சத்வ பூரயாமாச தத்வனம். அப்போ அந்த அரக்கர்கள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் மகரிஷிகளுக்கு ஒருவரை ஒருவர் பார்த்து ரொம்பவும் அட்டகாசமான குரல் கொடுத்துட்டு இருந்தாலாம். சில பேர் சிங்கநாதம் பண்ணாலாம். வில்லில் நான்கயிற்றை கட்டு விட்டு அப்படி நான்கயிற்றை அப்படி சுண்டி விட்டாலாம். சுண்டி விட்டுட்டு அதுலேருந்து டங்காரம் ஓசை வரப்படி சில பேர் செஞ்சிருந்தாலாம். அடிக்கடி ஆரவாரம் சில அரக்கர்கள் செஞ்சிருந்தாலாம். காட்டுக்கு கத்தலாக பேசுபவர்கள், அதாவது காட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மிருகங்களும் ஓடி போகின்ற மாதிரி ரொம்பவும் அரக்கனுடைய குரலில் பேசக்கூடியவர்கள் பேசியிருந்தாலாம் சில பேர்.
துந்துவிய வாத்தியங்களை சில பேர் அடிக்கின்றாலாம். அந்த துந்துபி அடிப்பவரோட அந்த வகத்தான ஒலியானது அந்த காடு முழுக்கவுமே நிரம்பி போய் இருந்ததாம். தேன சப்தேன வித்ரஸ்தா ஸ்வாபதா வனச்சாரிணः துத்ரோ உர்யத்ர நிஷப்தம் பிரேட்டதோ நாகலோகயன்னே. அப்ப இந்த சத்தத்தை கேட்ட உடனேயே அந்த காட்டில் இருக்கக்கூடிய கொடிய விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணித்தான், ரொம்பவும் பயந்து போய் சப்தமில்லாத இடத்தை நோக்கி திரும்பி பார்க்காம எல்லா விலங்குகளும் ஓடி போயிட்டே இருந்ததான். தத்வனீகம் மகாவேகம் ராமம் சமோபர்ஸ்த பசர்பதா திருதநானா பிரகரணம் கம்பீரம் சாகரோபமம். அப்ப அந்த இடத்துல பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததா அந்த இடமே காடு. பலவிதமான ஆயுதங்களை உடையதும், சமுத்திரம் கடல் எப்படி இருக்கும் விஸ்தாரமா, அந்த மாதிரி கம்பீரமாக விளங்கியதுமான அந்த அறக்கற்படை ரொம்பவும் வேகத்தோட ஸ்ரீ ராமபிரான நோக்கி அணுகி சென்றதாம். ராமோவீத்சாரியம் சக்ஷு சர்வதோ ரணபண்டிதः ததர்ச கரசைன்யம் தத்யோத்தாபி முகமுத்திதம். அதாவது போர் புரிவதிலேயே, இந்த போர் பண்ற பார்த்தல, அந்த போர் புரிவதிலேயே ரொம்பவும் வல்லவர் யாருனாக்கா ஸ்ரீ ராமபிரான் தான். அவருக்கு அப்புறமா தான் நீங்க எல்லாருமே. எல்லா பக்கங்களிலேயும் என்ன பண்ணாரா ராமபிரான், தன்னோட பார்வையை செலுத்தினாராம். அப்ப ராமபிரான் இவரோட போர் செய்யக்கூடிய துடிப்போட வந்திருக்கக்கூடிய கரனுடைய படை முழுவதையுமே தன்னுடைய கண்ணால நாலா பக்கமும் பார்த்தாராம் ராமபிரான். தனுர்பீமம் தூண்யாச்சோத்ருத்ய சாயகான क्रोध महार्यतीव्रं पदार्थं सर्वरक्षसाम्. அப்புறம் என்ன பண்ணாரா ராமபிரான், தன்னுடைய அம்பார தூணியிலேருந்து பானங்களை எடுத்து பயங்கரமான வில்லுல அந்த பானத்தை கோத்து அனைத்து அரக்கர்களையும் கொல்வதற்காக யுத்த ஆவேசத்தை ஸ்ரீ ராமபிரான் மேற்கொண்டாராம். தோஷ்பிரேக்ஷ சோபவத் கிருத்தோ யுகாந்தாக்னிரிவ ஜ்வலன் தம் திருஷ்ட்வா தேஜசாவிஷ்டம் பிராத்ரவன் வத வனதேவதா. ரொம்பவும் கோபத்தோட இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாராம், தேவ கந்தர்வேஷர்கள், மகரிஷிகள், கந்தனத்தோமர்கள், முனிவர்கள் எல்லாரும் மேலேருந்து அப்படி பார்த்துட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றான்னா, ராமபிரான பாகத்துக்கு எப்படி இருந்தாராம், பிரளய காலத்துல, பிரளயம்னாக்க என்ன, யுத்தம், அது அழிய போறது அந்த நாடு அப்படின்னு அர்த்தம். அந்த பிரளய காலத்துல அக்னியை போல தேஜோமயமா விளங்கினாராம் ராமபிரான். அந்த நிலையில அவரை பார்ப்பதற்கே ரொம்பவும் எல்லாருக்கும் கஷ்டமா இருந்ததாம். அந்த கோலத்தில் அவரை பார்த்த
அந்த காட்டில் இருக்கக்கூடிய வனதேவதைகள் எல்லாரும் என்ன பண்ணாலும் அவ ஓடி போய் ஒளிந்து கொண்டாலாம். அவ காப்பாற்றிந்தாலாம் வனதேவதைகள்லாம். வனம்னாக்க காட்டு தேவதைகள். தஸ்ய கிருத்தஸ்ய ரூபம் தோ ராமஸ்ய தத்ருஷே ததா தக்ஷஸ்யேவ க்ரதும் ஹந்தும் ஓத்ய தஸ்ய பினாகினஹ. ரொம்பவும் கோபம் பொங்கிய அந்த நிலையில ராமபிரானுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு மகரிஷிகள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், முனிவர்கள், பிராமணர்கள் எல்லாரும் பார்த்தாலாம். எப்படி இருந்தாராம் பார்க்கறதுக்கு. பரமேஸ்வரன் தக்ஷனுடைய யாகத்தை அழிப்பதற்காக எவ்வளவு கோபத்தோடு போய் அங்க நின்றாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ரீ ராமபிரான் ருத்ரமூர்த்தியாக கோபத்தில் பரமேஸ்வரனே வருதான் அப்படின்றது போல எல்லாருக்கும் பார்த்தாலாம். அந்த மாதிரி அவர் காணப்பட்டாராம் எல்லாருக்கும் ராமபிரான். தத்கார்முகேராபரணே த்வஜைஷ்ச தைஹி வர்மபீஸ்சாக்னிர் சமான வர்ணைஹி பபூவ சைன்யம் பிஹிதாசனானாம் சூர்யோதயே நீலமிவா பிரபிருந்தம். ராமபிரானது வில் அந்த அரக்கர்கள்லாம் எப்படி இருந்திருக்கா அப்படின்னா, ராமபிரான் பார்த்தாராம் அரக்கர்கள் எல்லாம் எப்படி இருக்கான்னாக்க வில் அணிகலன்கள், துஜம் நெருப்பை போல வெளிவிடக்கூடிய கவச்சங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவச்சங்கள் எல்லாம் போட்டுண்டு அந்த அரக்கர்களோட அந்த சேனை எப்படி இருந்தா பார்க்கறதுக்கு சூரியோதய காலத்துல நீலமேகம் கூட்டம் போல காணப்பட்டதாம். எப்படி பார்த்தல நீலமேகம்னா, நீளம்னா என்ன, விஷம் சாப்பிட்டோம்னா உடம்பெல்லாம் நீளமாயிடும். அந்த மாதிரி விஷம் கவச்சங்கள் போட்டுள்ள கவச்சங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா சூரிய கிரணங்களை போல பிரகாசித்துதான். அரக்கர்களோட கரிய உடல்லாம் நீலமேகம் போல இருந்துதான். நீலமேகம்னா என்ன, விஷம், விஷமானது இருக்கக்கூடியது போல இருந்ததான் அரக்கர்களோட காலெல்லாம். வில்லு வான வில்ல அப்படியே ஒட்டி இருந்ததாம். அவ்வளவு பிரமாதமா இருந்ததாம். அரக்கர்கள்லாம் வச்சிருந்தது அவ்வளவு பெரிய வில்லா வச்சிருந்தாலாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவிய அரண்யகாண்டே சதுர்விம்சதர்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அரண்யகாண்டத்தில் 24வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.